Zoho டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோட் மேப் ஷேர் பண்றது மட்டும் இல்லாம நீங்க பண்ணவே கூடாத 4 மிஸ்டேக்ஸை இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். இதுல எந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்காது. என் பேர் பாலமுருகன். நான் ஐடில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு வரேன். நீங்க ஃப்ரெஷரா ஐடில ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். Zohoல டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு 6 to 8 LPA ப்ரொவைட் பண்றாங்க. இந்த வீடியோல கம்ப்ளீட் ரோட் மேப் அண்ட் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஷேர் பண்றது மட்டும் இல்லாம நீங்க பண்ணவே கூடாத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மிஸ்டேக்ஸை இன் பிட்வீன் ஆஃப் தி வீடியோல ஷேர் பண்ண போறேன். இதுல எந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாலும் கண்டிப்பா இன்டர்வியூ ரவுண்ட்ல ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. அதனால வீடியோவை ஃபுல் ஃபோக்கஸ்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா ஆஸ் யூஷுவல் Zoho கண்டக்ட் பண்ற ரிட்டன் டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 50 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுப்பாங்க அண்ட் 60 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட்ல உங்ககிட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வேர்பல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபார் சேஃபர் சைட் நான் ரெக்கமெண்ட் பண்றது லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதுல இருந்தும் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் ஹியர் கம்ஸ் தி ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க Zoho டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இன்டர்வியூஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு. அண்ட் இதை கேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணாம இன்டர்வியூஸ்க்கு போய் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா ஃபியூ டேஸ் முன்னாடி சில கேண்டிடேட்ஸ் கிட்ட நான் பேசினேன். அவங்க சொன்னதும் இதே விஷயம் தான். இன்டர்வியூ ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணாம போயிட்டாங்க. ஆஸ் அ ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்ச ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. இதே மிஸ்டேக்கை நீங்க பண்ணாம உங்களுக்கு கிடைச்ச கோல்டன் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுக்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்டிடியூட் எப்படி படிக்கணும்னே தெரியல. ஸ்கிரீன்ல தெரியுற யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்க. இதுலயே நீங்க ஆப்டிடியூட லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்கே என்னன்னா நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க அண்ட் வீடியோல சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் வச்சுப்பாங்க. பட் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ரிட்டன் டெஸ்ட்ல ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ஆகாம இருக்கிறதுக்கு ஆப்டிடியூட ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பென் அண்ட் நோட் எடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இன்டர்வியூ டைம்ல உங்களால சால்வ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வெப்சைட்ல ஆப்டிடியூடுக்கான ரிசோர்ஸஸுமே அவைலபிளா இருக்கும் அண்ட் நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட் சம்மந்தப்பட்ட ரிசோர்ஸஸுமே இங்கே அவைலபிளா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம நான் பேசின சில கேண்டிடேட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இமெயில் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் இதெல்லாமே கேட்கறதா சொல்லியிருந்தாங்க. ஃபார் சேஃபர் சைட் இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்தரா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. செகண்ட் ரவுண்ட் என்னன்னா குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு அட் மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஹியர் கம்ஸ் தி செகண்ட் மிஸ்டேக். நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சிருக்காங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல நல்லா ஃப்ளூவெண்டா பேசினா போதும் நம்ம செலக்ட் ஆயிடுவோம். பட் சொல்ல போனா நிறைய கேண்டிடேட்ஸ் இங்கிலீஷ்ல நல்லா ஃப்ளூவெண்டா பேசியும் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் ஃப்ளூவென்சி கம்பெனிஸ் உங்ககிட்ட இந்த 3 விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நீங்க பேசுற விஷயத்துல எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க பேசுற விஷயத்துல உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு சைலண்டா நோட்டீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா கான்ஃபிடன்ஸ். நீங்க பேசும்போது எப்படி கான்ஃபிடென்ட்டா பேசுறதுன்னு ஒரு ஃபியூ டிப்ஸ் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசும்போது ஒன்று கையை கட்டிட்டு பேசுவாங்க, இல்லைனா அட்டென்ஷன்ல நின்று பேசுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா பேசும்போது ஹேண்ட் மூமெண்ட்டோட பேசுங்க, பிளஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸோட பேசுங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த 2 டிப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், ஆல்மோஸ்ட் நீங்க பேசும்போது லைக் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் மாதிரி தெரிவிங்க. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் யூ லுக் லைக் அ கான்ஃபிடென்ட் பர்சன். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா லிசனிங் ஸ்கில்ஸ். மற்ற கேண்டிடேட்ஸ் என்ன சொல்றாங்கன்றதையும் ப்ராப்பரா லிசன் பண்ணி நீங்க சொல்ல போற பாயிண்ட்ஸ் கூட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அதை லிங்க் பண்ணி பேசுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா நீங்க ஷேர் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் கூட
ஒரு சப்போர்ட்டிவ் எக்ஸாம்பிள்ஸோட ஷேர் பண்ணுங்க, பயங்கர அட்வான்டேஜா இருக்கும். உங்களுக்கு ஜோகோல எப்படியாவது வேலை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரெகுலரா ஜோகோ ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரவுண்ட் என்னன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ. அண்ட் இது வந்து ஒரு 1-on-1 டெக்னிக்கல் இன்டர்வியூ. அண்ட் நான் பேச நிறைய கேண்டிடேட் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ரவுண்ட் மோஸ்டா லைக் ஒரு நார்மல் ஹெச்ஆர் ரவுண்ட் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்டில் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, உங்களுடைய ரெஸ்யூம்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மோஸ்டா உங்ககிட்ட வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கேட்கலாம், நீங்க என்ன டெக் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கலாம். அண்ட் பிளஸ் உங்களுடைய கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பற்றி கேட்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றியும் கேட்கலாம். அண்ட் அதனால லைக் இது பற்றிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, லைக் டெக்னிக்கல் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு க்யூரியஸாக இருக்கீங்க, புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டுறீங்கன்னு தான். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, டெக்னிக்கல் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஜோகோ பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி ஆஃப் ஜோகோ, அப்புறம் நிறையா ஜோகோ ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக ஜோகோ நியூஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி காட்டிக்கோங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, மோஸ்ட்டாக ஃப்ரெஷர்ஸ் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்கன்றதை எதிர்பார்ப்பாங்க. அதனால லைக் நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷனே கிரியேட் ஆகும், அதுக்காக தான். ஹியர் கம்ஸ் தி தேர்ட் மிஸ்டேக். உங்ககிட்ட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான பிளான் இருக்கான்னு கேட்பாங்க. எஸ்ன்னு சொன்னீங்கன்னா யூ வில் பி ரிஜெக்டட். பிகாஸ் ஜோகோ பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணோம்னா மினிமம் 5 years ஆவது இருக்கணும்ன்ற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் பிளான் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எப்படியாவது இந்த வேலை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் பிளான் இல்லைன்னு சொல்லிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு யோர் விஷ். ஃபோர்த் ரவுண்ட் என்னன்னா ஹெச்ஆர் ரவுண்ட். ஹியர் கம்ஸ் தி ஃபோர்த் மிஸ்டேக்ஸ். நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ஹெச்ஆர் ரவுண்ட் தானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போவாங்க. பட் அப்படி போகாமல் மோஸ்ட்டாக ஹெச்ஆர் ரவுண்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் கொஸ்டின்ஸ், இந்த ரவுண்டில் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ்க்கு நீங்கள் சிங்க் ஆகிறீங்களான்றதை செக் பண்ணி பார்ப்பாங்க. லைக் உங்ககிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னா, நீங்கள் நைட் ஷிஃப்ட்டுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க, வேரியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நோன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பி ரிஜெக்டட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். பட் பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பட் அவங்க ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ்க்கு எந்த கேண்டிடேட் மேட்ச் அவுட் ஆகிறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. லைக் பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஜோகோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு இந்த 4 இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சொல்ல போனாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பெய்ட் ப்ரொஃபஷன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. உங்களாலையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஜோகோவில் பிளேஸ் ஆக முடியும். அதுக்கு நீங்கள் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய 5 இன்டர்வியூ ரவுண்ட்ஸை கிராக் பண்ணாலே போதும். இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஃப்ரீ ரிசோர்ஸஸையும் கொடுத்துருக்கேன். இப்போயே செக் பண்ணி பாருங்கள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.